என் பிள்ளையே, இந்த பிரச்சனையிலிருந்து என்னால் மீள முடியவில்லை என்று நினைக்கின்றாயா? நான் உனக்கு ஒரு உண்மை கதையை சொல்கிறேன். ஒரு சிறு கிராமத்தில் ஒரு பெண்மணி தன் கணவருக்காக விரதம் இருந்தால் அவனுக்கு எந்த கடவுள் மீதும் நம்பிக்கை இல்லை. விரதம் இருக்கின்றாயா? விரதமெல்லாம் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவளை சத்தம் போட்டுவிட்டு சென்று விட்டான். அவன் மறுநாள் வெளியூர் செல்ல வேண்டியதாக இருந்தது. அன்று இரவும் ஓடிவிட்டது. காலையில் எழுந்து நான் ஊருக்கு போயிட்டு வாரேன் என்று சொன்னான். அவன் மனைவியோ, இல்லங்க, இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு போகலாம் என்று அவனிடம் சொன்னால் அவனோ அதை கேட்பதற்கு தயாராக இல்லை. அவனும் வீட்டிலிருந்து புறப்பட்டான். அவளுக்கோ அனுப்பி விடுவதற்கு மனமே இல்லை. அவள் சொல்லை கேட்காமல் பயணம் கிளம்பினான். அவன் பயணம் கிளம்பிய அரை மணி நேரத்தில் வீட்டிற்கு திரும்பி வந்து விட்டான். அவளோ, ஏன், என்னாச்சு என்று பதட்டத்துடன் கேட்டாள். இல்லை, ஒன்றுமில்லை, எனக்கு அங்கிருந்து ஒரு ஃபோன் கால் வந்தது என்று சொல்லி கிளம்பிவிட்டான். அன்றே மாலையில் அவர்களுக்கு ஒரு தகவல் வருகின்றது. நீங்கள் புக் பண்ணி வைத்திருந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆகிவிட்டது என்று ஒரு தகவல் வருகிறது. உடனே அவன் மனைவி, உடனே முருகா, உங்களுக்கு நன்றி அப்பா, நீங்க தான் துணையா இருந்திருக்கீங்க. நான் விரதம் இருந்தது வீணாக போகவில்லை. நீங்க எப்போதும் இப்போதும் எங்களுக்கு துணையாகத்தான் இருக்கிறீங்க என்று முருகனுக்கு நன்றி கூறினாள். பின்னர் அவள் கணவனும், ஆம், நீ கூறினாய், போக வேண்டாம் என்று நான் அதை கேட்காமல் மறுத்துவிட்டு போய்விட்டேன். பின்னர் அந்த முருகன் தான் நமக்கு துணையாக இருந்திருக்கின்றார். என் உயிரையும் காப்பாற்றிவிட்டார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு